எலான் மஸ்கிற்கு எதிராகவும் டெஸ்லா நிறுவனத்திற்கு எதிராகவும் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு பொருளாதார செலவினங்களை மாற்றியமைக்கும் பிக் பியூட்டிஃபுல் சட்ட மசோதாவை டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வந்தார். இந்த மசோதாவில் வரி சீர்திருத்தங்களை நீட்டிப்பது, வரிச் சலுகை அளிப்பது, குடியேற்றம் தொடர்பான நடைமுறைகளை கடுமையாக்குவது, மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு வரி சலுகைகளையும் ரத்து செய்வது ஆகியவை இடம்பெற்றுள்ளது. இந்த மசோதா கூடிய விரைவில் நிறைவேற இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த மசோதா பட்ஜெட் பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்றும் டிஓஜிஇ குழுவின் பணியை குறைத்து மதிப்பிடும் என்றும் எலான் மஸ்க் தெரிவித்தார். முதல் முறையாக டொனால்டு ட்ரம்பின் முடிவுக்கு மாற்று கருத்து சொன்ன எலான் மஸ்க் டிஓஜிஇ அமைப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், எலான் மஸ்க் இடையே வார்த்தை மோதல் அதிகரித்தது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வந்தனர். அதன் பிறகு எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா ஆகிய நிறுவனங்கள் தனது அரசின் ஆதரவை இழக்கலாம் என்று டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து டொனால்டு ட்ரம்ப் பொய் கூறி வருவதாகவும், அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருப்பதாகவும் எலான் மஸ்க் கடுமையாக அவரை விமர்சித்தார். இதனால் இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் அதிகரித்து வந்த நிலையில், மின்சார வாகனங்களுக்கான நுகர்வோர் வரிச்சலுகையை ரத்து செய்யும் மசோதாவை டொனால்டு ட்ரம்ப் கொண்டு வந்தார்.